இன்னைக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யூ ஆர் வாட்சிங் காமெடி கினாக. என்னதான் இருந்தாலும் காமெடி எங்க நிகழ்ச்சியில எப்பவுமே அழியவே அழியாது. ஆமா தானடா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு எங்களோட கண்டஸ்டன்ஸ் தான். இன்னைக்கு நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்காகவும் மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் ஒருத்தர் வரப்போறாரா. இவர் வந்துட்டு ஏவனான ஒரு ஆர்டிஸ்டா. ஏய், மக்களோட மனசை கொள்ளையடிச்சிட்டாரா இவரு. அதுக்கு ப்ரூஃப் தான்டா கண்ணும் கண்ணும் கொள்ளையடி. என்டர்டெயின்மெண்ட்னா எதற்கும் துணிந்தவன். ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் இட்ஸ் ஓன்லி தங்கதுரை ரிட்டர்ன். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப ஹாப்பி. தீபாவளி அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, ஆமா நான் டெஃபினட்டா இருப்பேன், அடுத்த எபிசோட்ல நான் இல்லாம இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே தீபாவளி நிகழ்ச்சி வந்து டிவியில் பார்த்து நிறைய பேர் கால் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்துச்சு, நல்லா பசங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் நான் அடுத்த வாரமே வந்துட்டேன், நானே வந்துட்டேன். அவ்வளோதான், சூப்பர்ல. ஸோ நைஸ். எங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைஃப்ல ஒரு தத்துவம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன தத்துவமா? கண்டிப்பா பிறப்பு இறப்பு, அது நடுவில் ஒரு கேப்பு, அதில் தேவை சிரிப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே உங்க சிம்மாசனத்துல போய் உட்காந்துட்டீங்கன்னா. அண்ணா, ஜோக்ஸுக்கு புக் எழுதணும், அது எங்க இருந்து மோட்டிவேட் ஆனீங்க? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது வந்து என்ன ஒரு பிராங்க் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து தான் மோட்டிவேட் ஆனேன். ஏன்? ஜோக் புக் எழுதணும், நீங்கள் வாங்க எங்கள் பத்திரிக்கையில் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஜோக்கெல்லாம் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்தேன். சொல்லுங்கள் சார் ஜோக் அப்படின்னாங்க. சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு ஜோக் சொன்னேன், அப்படியே அப்படின்னானுங்க. திரும்ப இன்னொரு ஜோக் சொன்னேன், இன்னொரு ஜோக் சொல்கிறேன், என்ன இதெல்லாம் ஜோக்கா? யார் இவரை கூப்பிட்டுது? என்ன இதெல்லாம் ஒரு ஜோக்கு சொல்லிட்டு புக்காக எழுதலாம் பிளான் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னாரு. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் தான் என்னை கூப்பிட்டு எழுந்து அடிக்க போனேன். அப்புறம் தான் வந்து ப்ராங்க் நானுங்க. அவங்களே திரும்ப என்னை கூப்பிட்டு நீங்கள் உண்மையிலேயே புக்கு போடுங்க, இந்த ப்ராங்க் செம்ம ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அப்போ புக்கு போடுங்க. ஸோ எங்க அண்ணனுக்கு ஒரு சின்ன கைத்தட்டு இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டை கொடுத்துட்டு மக்களே 80s 90s and 2K இந்த தமிழ் சினிமாவோட காதல் கதைகளை தான் வந்துட்டு எடுத்துட்டு இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே பயங்கரமா அதிரடியா இருக்க போகுதுன்னு. அந்த காலத்து காதல் கதை எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீவா அண்ட் என்னோட இமை, என்னோட இல்ல மக்களோட இமை. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டா. உயிர் உள்ளவரை ஆனா புரட்சி தலைவர் கேட்டப்ப முதல் முறையா நம்பியார் போட்டிருக்காப்ல. தங்கதோரா சொல்லுப்பா. உங்க ஜோக்கெல்லாம் கேட்டு மக்கள் சிரிச்சு நோயின்றி வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை. அப்புறம் என்னுடைய டார்லிங், அதாவது என் காதல் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, அவளை பார்க்கறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரோஜா வந்துட்டியா? நான் சரோஜா இல்ல. நீ சரோஜா இல்லையா? நான் தான் சரோஜா இல்லைன்னு சொல்லிட்டே அப்புறையா பசைற. ஒரு நிமிஷம் இரு. கன்னத்துல மழு, மூக்குல கோது, நெத்தியில சுருண்ட முடி. ஒரு நிமிஷம் இரு. 2 கண்ணு, நடுவுல மூக்கு, ஒரு வாய். அப்படின்னா நீ ராமு. நானும் பசு அடிப்பேன். தம்பி, இது கொசு அடிக்கிறது இல்ல, என்னோட மேனரிசம். இப்ப நான் லவ் மூட்ல இருக்கேன். லவ் மூடா? ஆமா, நானும் மூடாதான் இருக்கேன். யாரும் இங்க வர போறா அக்கறியா? அப்படியே அந்த டார்ச்சர் எப்படி அடிப்பா, அப்படி அடிக்கிறதுனால மூக்குல இருக்கிற முடியதான் தெரியும். யாரும் இங்க வர போறா?
காற்று அடிக்குது, மரமெல்லாம் ஆடுது. என் ஆளு வந்துட்டா போல இருக்கு. எங்கேயோ சங்கு சத்தம் கேக்குது, நடுவுல பூனா போகுது. ஏழு வர போறான்னு அர்த்தம். சரோஜா, என்ன இது? சரோஜா, எனக்கு ஒண்ணுமே தெரியவில்லையே. என்ன தெரியவில்லை? அவனுக்கு எப்படி உன்னோட பேர் தெரியும்? என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு இருக்கட்டும் சரோஜா. இவன் யாரு? நம்பி. மனோபாலா. சரோஜா, இவன் யாரு? ராம். சொல்லு சரோஜா, நான் தான் உன்னோட உண்மையான காதல்னு அவன்கிட்ட சொல்லு. சொல்லு சரோஜா, நான் தான் உன்னுடைய உண்மையான காதலன்னு சொல்லு. சரோஜா, நம்ம 2 பேரும் மெரினா பீச்சில் கடலோரம் வாங்கிய காத்து அப்படின்னு பாட்டு பாடணுமே, அதை மறந்துட்டியா? இல்லை ராம். சரோஜா, நாம 2 பேரும் காட்டு பங்களாவுக்கு போனோம், சுத்தி பார்த்தோமே, அதான் மறந்துட்டியா? சரோஜா, நம்ம காதல் உண்மைன்னு என் கையை அறுத்து லெட்டர் எழுதி கொடுத்தனே, அதை மறந்துட்டியா? சரோஜா, அதே காதல் உண்மைன்னு பல பேரு கழுத்தறுத்து ரத்தத்துல கட்டுரை இருக்கிறனே, அதான் மறந்துட்டியா? ஐயோ, இல்லை இல்லை இல்லை. அங்க ஃபேவர் இல்லை, இப்படி வா. இப்ப சொல்லு. எங்க 2 பேரும் உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? ஆரம்பத்தில் இருவரையும் காதலிக்கத்தான் மட்டும்தான் தான் செய்தேன். இடையில் கோபால் வந்து என்னை தரம் செய்து விட்டார். கோபால். கோபால். யார் இந்த கோபால்? யார் இந்த கோபால்? சொல்லு. சொல்லு சரோஜா. நடுவில் வெட்டிய பனைமரம் போல் இருக்கிறாரே நிக்கி, அவர்தான் என் கோபால். ஏய் கோபால். ஏய் அவன் கோபால் இல்லை, நோபால். இல்லை இல்லை. இவனா? இவனா அந்த கோபால்? ஆமாம். ஏய் கோபால், ஆயா, இங்கே வா. ஏய், நான் ஏ கோபால்ல கே கோபால். வா இங்கே, வா. நீ வெறும் கோபாலா? இல்லை, அது இல்ல. ஏய், சரோஜா, வேண்டாம் நம்பி. இவன் தானதா? ஆமா. கைய கொடு. வேண்டாம் நம்பி. நம்பி, ஏய், நான் விட மாட்டேன். நம்பி, சரோஜா, வேண்டாம். கைய கொடு. 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, அதுதான் இவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. நம்பி. அந்த ரூம்ல போகாத இடம் இல்லை, திருப்பியா? சரி, இனிமே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன வாழ்க்கை ஃபுல்லா காமெடியே பண்றது? சிங்கிளாவே கைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அப்படியா? ஆமா. அப்ப நானும் இனிமே சிங்கிள் தான். சிங்கள் பசங்க இப்ப நீங்களாக வந்திருக்கோம், தாஜ்மஹால் கட்டறதுக்கு சிங்கள் பசங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக பண்ணாங்க. உண்மையிலே அந்த 70s 60s போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நல்லா அருமையாக பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஆனால் நான் நிறைய பேர் எம்ஜிஆர் கிட்ட போட்டு பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் சார் கிட்ட தொப்பை வச்ச எம்ஜிஆர் சார் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் தொப்பை முன்னாடி வந்துருக்கு. அவர் நம்பியார் சார் மாதிரி பண்ண சொன்னால் எஸ். சூர்யா மாதிரி பண்ணிருக்காரு. சரோஜா நிக்கிறியா போறியா வரியா போறியா ஃபுல்லாக அப்படியே பண்ணிட்டு இருந்தாப்புல. சரோஜா நல்ல ரோல் பண்ணாங்க. டைலாகே இல்லாமல் கடைசியாக ஒரு டைலாக் பண்ணாங்க. சூப்பர். அவங்க பர்ஃபார்மன்ஸ்லேயே பண்ணிட்டாங்க. அவங்க லுக்கே வந்து அந்த ஃபீலுக்கு வந்துச்சு. சரோஜா தேவி அவங்க ஃபீலுக்கு வந்துச்சு. சூப்பர். ஸோ நைஸ், வெரி குட் காய்ஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் உங்களுக்கு. 80s லவ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி பேச சொல்லுங்க அவரு. ஒரு எம்ஜிஆர் சார் அவர் டைலாக் சூப்பர் ஸ்டார் டைலாக் பேசினா அப்படி இருக்கும். ஏய், இங்க நான் தான் கிங்கு. நான் வைக்கிறதுதான் சத்தம். அந்த சத்தத்தை அடிக்கடி மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். அதை கப்பு சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணுவேன். சார நம்ம பண்ற வேலையை நம்ம கரெக்டா பார்க்கணும். வேலையை கரெக்டா பார்ப்பாங்க. இதெல்லாம் நான் சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். மனசிலாயோ? ஏய், நான் சொன்னதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது, நான் சொன்னதுக்கு கீழேயும் பண்ணக்கூடாது. நான் சொன்னதை மட்டும்தான் பண்ண. ஹுக்கும் மக்கள் திலகம் கா ஹுக்கும். ஸோ நைஸ். நான் வந்து நீங்க எல்லாருமே ஒரு மெத்தட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே உங்க பிளேஸ் போய் உட்காந்துருங்க.
80s லவ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு சூப்பர் பார்க்கிறோம். சூப்பர். இப்போ 90s லவ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிப்பா. சின்ன பிரேக். இதுதான் காமெடிக்கு நாங்க காமெடிக்கு நாங்க கேரண்டி. வெல்கம் பேக் டு தி ஷோ. இதுதான் காமெடிக்கு நாங்க கேரண்டி. இனிமே காமெடிக்கு இல்ல அவார்ட். ஆனா 80s பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 90s பர்ஃபார்மன்ஸ் இறக்கிறதுக்காக இதோ வந்து கொண்டு இருக்கிறார். இட்ஸ் none other than விக்கி ஆண்டி. திவ்யா இங்க பாருடா, இதான் நம்ம வாழ போற இடம். காலம் முழுக்க நான் உன்னை காமெடி பண்ணி சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டல, அதுக்கு இது தாண்டா திவ்யா சரியான இடம். ஐயோ வினோத், இடம்லாம் சரியான இடம் தான். ஆனா அதுக்கேத்தா சரியான ஆளு நீ இல்லடா, புரிஞ்சுக்கோ. திவ்யா, அப்போ இது தெரியாம தான் இவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? இவங்க எல்லாம் இருக்கும்போது நான் இருக்க கூடாதா திவ்யா? வினோத், அவங்க எல்லாம் காமெடி பண்ணுவாங்கன்னு மத்தவங்கள நம்ப வைக்கிறாங்கடா. ஆனா நீ காமெடி பண்ணுவேன்னு நீ மட்டும் தானா நம்பிட்டு இருக்க. இல்ல திவ்யா, இல்ல என்ன இன்னொருத்தர் பெருசா நம்பிட்டு இருக்காரு திவ்யா. யாரு? விக்கன்னா தான் திவ்யா. ஐயோ, அவனுக்கே காமெடி வராதுன்னா உன்னை கூட வச்சுட்டு சுத்துறான். நீ எல்லாம் தடியா இருந்தாலே நல்லா தான் பண்ணுவ. திவ்யா திவ்யா, என்ன திவ்யா நீ எப்படி சொல்லிட்ட? தோ 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 இங்க பாரு, நமக்காக பெரிய செட்டு ஃபுல்லா லைட்டு, தோ காமெடி பண்றதுக்கு காமெடியன்ஸ். இதை தவிர நமக்கு வேற என்ன வேணும் திவ்யா? ஆடியன்ஸ் வேணும் வினோத். ஆடியன்ஸ் இல்லாம எப்படி காமெடி பண்ணுவ சொல்லு? நீ பண்ற காமெடிக்கெல்லாம் எவனோ சிரிக்க மாட்டான். ஆமா சார், தனுஷ் மாதிரி பண்ண சொன்னா குக்கு தினேஷ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். நல்லா பாருங்க, அது விடிவி கணேஷ். அப்படியா? திவ்யா, அப்போ காமெடி பண்ண இங்க யாருமே இல்லைன்றியா திவ்யா? இல்ல. ஏன் இல்ல, நான் இருக்கேன். பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க அபிராமி, 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 அபிராமி. ஏய், அவ அபிராமி இல்லடா, என்னோட திவ்யா. அசிங்கம், அசிங்கம் திவ்யா, அசிங்கம், திவ்யா அசிங்கம். யாரு முன்னாடி ஏன் திவ்யாவை நீ அசிங்கன்ற? யார வேணா கல்ல அசிங்கம் தான் சொல்லுவாங்க. ஏய், நீங்க ரெண்டு பேரும் இந்த வாரமும் காமெடி பண்ணலனா நீங்க தான்டா அசிங்கம். அசிங்கம், அசிங்கம். எது அசிங்கம், எது அசிங்கம்? காமெடியே பண்ணாம காமெடின்னு சொல்றது அசிங்கம். கான்செப்டே இல்லாம ஏறி எல்லாரையும் சிரிக்க வச்சலாம் நினைக்கிறது அசிங்கம். கேவலமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு வவுச்சர் கிடைக்க நம்பி உக்காந்து இருக்காங்க பாருங்க, அது அசிங்கம். வவுச்சர் வாங்குறதுக்கு முன்னாடியே மைக்ல என்ன பேசலாம்னு யோசிக்கிறானுங்க பாருங்க, அது அசிங்கம். நல்ல நல்ல காமெடி எல்லாம் பண்ணிட்டு நாம எதனா காமெடி பண்ணுவோமா நம்பி உக்காந்துருக்காரு, இவரை ஏமாத்துறது அசிங்கம். நம்ம பண்ற காமெடி டிவில பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வரலன்னா அது அசிங்கம். நம்ம புள்ள பண்ற காமெடிக்கு நாமளே சிரிக்கலன்னா அம்மா சிரிச்சா மாதிரியே மூஞ்ச வச்சுப்பாங்களே, அது அசிங்கம். இதெல்லாம் விட பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா? இத்தனை வருஷமா டிவில வந்த நம்ம மூஞ்சி வெளியே தரலன்னு ஃபீல் பண்றானே தர்மா, அது அசிங்கம், 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 அசிங்கம். லட்டை கீழே போட்டால் அசிங்கம் கையில் போட. ஐயா திவ்யா, இதுனா இவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்குது. நான் தான் சொன்னேன்ல வினோத், நீங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே அப்படிதான் நம்பிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் உன்னை என் மனசுல நினைச்சிட்டே தான் இருக்கேன். நீ சின்ன வயசுல கொடுத்த மயில் ரெக்கைய ஒன்னா வச்சா குட்டி போட்டுறோன்னு ஒரு பேப்பரை நடுவில் வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம்னு வச்சிருக்கிறேன். இது ஆண் மயில், இது பெண் மயில். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் திவ்யா. இப்படி பண்ணா அதுக்கு பேரு பிளாக் மெயில். பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது எப்படின்னு தெரியுமாடா உனக்கு? என்னுடைய காதலை நான் காமெடியா எழுதி இந்த பொண்ணு கிட்ட ஒரு லெட்டரா கொடுக்க போறேன்னு, அதை படிச்சுட்டா எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்தாமா படி. என்னடா இது ஸ்கிரிப்ட்னா எதுவுமே எழுதல? எவன் இங்க முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்? எல்லாம் இங்க வந்து தானே எழுதுறாங்க. என்ன நந்தா, நான் சொல்றது சரிதானே? ஐயா, நான் கை குழந்தை உங்க ஃபேனுங்க ஐயா. இருடா இருடா இருடா. சரி, நான் சொல்ல நீ எழுதுமா. அபிராமி, அன்போடு காமெடியன் நான். நான் சொல்ற காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கு மத்தவங்க சரியில்லைன்னா மனசு வலிக்கும்.
நான் சொல்ற காமெடி எனக்கு பிடிக்குமே, அதுக்கு மத்தவங்க சிரிக்கலனா எனக்கு வலிக்குமே. ஐயோ பாட்டாவே பாடிட்டா அபிராமி, பாட்டாவே பாடிட்டா. காமெடி காமெடி காமெடி. திவ்யா திவ்யா, நான் கூட இந்த மாதிரி காமெடி பண்ணி சூப்பரா பாட்டு பாடுவேன் திவ்யா. உனக்காக நான் வேணா ஒரு வாட்டி பண்ணட்டுமா? பண்ணு. தேவதையை கண்டேன், ஜோக்கிலே விழுந்தேன், என் காமெடியில் கலந்து விட்டால், ஸ்கிரிப்டுக்குள் நுழைந்தால், கவுண்டரிலே கலந்தால், என் காமெடியை அழித்து விட்டால். டேய் காமெடி யார் அழிக்கிறான்னு அவங்களுக்கே தெரியும், சும்மா இரு. அபிராமி அபிராமி அபிராமி, ரெண்டு கையும் பிடிச்சு அவர் 2 லட்டும் கொடுத்தா தெரியுங்களா உங்களுக்கு? திவ்யா, எப்பவுமே வழக்கமா அல்வா தானே கொடுப்பேன், என்ன அவனுக்கு லட்டு கொடுத்துருக்க? ஐயோ கொஞ்சம் நிறுத்துறியா வினோத்? நீ எதை வச்சு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க? திவ்யா, நீ இதுக்கு மேலே என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. உன் நெஞ்சில வீணு பச்சை குத்தி வச்சிருக்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் திவ்யா. அட பாவி, சீ வாய மூடு. இவ்வளோ நாள் நீ தலை குனிஞ்சு பேசும்போது என் கண்ணை பார்த்து பேச கூச்சப்படுறேன்னு நினைச்சேன். இப்படி கூச்சமே நம்ம நடந்து. இதுக்கு மேல நீ என்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது, உண்மையே சொல்லு. இதுக்கு மேல மறைக்க என்ன இருக்குது? என்ன இருக்குது? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறானா? ஏமா நீ வேற எங்கனா டாட்டு போட்டுருக்கியா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் சுட்டு போட்டாலும் காமெடி வராது, எனக்கு உங்க 2 பேர் மேல காதலும் வராது. ஆளை விடுங்க. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காமெடி அல்ல. அதையும் தாண்டி யாருக்குமே புரியாது. ஆனா ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்குமாமா. சொல்றேன், இங்க வந்து என்னால காதலிக்காம கூட இருக்க முடியும், ஆனா காமெடி பண்ணாம இருக்க முடியாதுன்னு. இருக்க முடியாது. காதலிக்க நீ வேணாம், ஆனா காமெடி பண்ணாம இருக்கானே. நானும் அவனை சேர்ந்து நல்லா காமெடி பண்ணுவோன்ற நம்பிக்கையில நாங்க ஆரம்பிக்கிறோம். ஆறா ஆறா ஆறா. நல்ல வேலை காமெடி வரலன்னா கூட பரவாயில்லடா, இப்படியாச்சும் பண்ணுங்க. இதுவே காமெடியா தான் இருக்கு. ஆளை விடுங்க. அபிராமி அபிராமி. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு கூறும். அண்ணா சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கடைசி அவங்க சொன்ன பஞ்சு நல்லா இருந்தது. காமெடி தான் பண்ணல, இது மாதிரி பண்ணல, இது காமெடியா இருக்குண்ணா. அது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட்மா. பட் அது தப்புன்னு போட்டுறதுல, நீங்க பண்றதெல்லாம் ஒரு காமெடியா, நீங்க பண்றதெல்லாம் ஒரு காமெடியா, அவங்க மேல போட்டுறது. இவங்க பேசுறது மட்டும் நியூஸ் ரீடர் மாதிரியே இருக்குல்ல. பேசுமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு நியூஸ் ரீடர். அப்படியா? ஆமா கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்ட். நம்ம காமெடி ஷோ பத்தி அவங்க நியூஸ் ரீடர் கூட சூப்பரா பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா. ஏதாவது பொண்ணுமா? இந்த ஷோ பேர் என்னது? உங்களை தான் அடிக்கணும், உங்களை தான் அடிக்கணும். உங்களை தான் அடிக்கணும். ஷூட்டிங் டேட்டை மறந்துடுற, ஷோ பேரை மறந்துடுற, ஆனா பேமெண்ட்டை மட்டும் மறக்காம கேட்குறீங்களா? அண்ணா எப்படிண்ணே நம்ம குடும்பம்? சூப்பர். ஆனால் உண்மையிலே இந்த 90s லவ் இருக்குல்ல, இந்த அரிசியில் பேர் எழுதுறது, மயில் ரக்கை எடுத்து நோட்டுக்குள்ளே வச்சு குட்டி போடுறது, அதெல்லாம் ஒரு ஜாலியாக பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து மயிலே வந்து முட்டை தான் போடும், குட்டி போடாது. ஆனால் இவனுங்க மயில் ரக்கை குட்டி போடாம பார்த்துட்டு இருப்பானுங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த இப்போ மழை பெய்யுது ஆனால் வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம் அப்படின்வாங்க. சூப்பர். ஆனால் ஒரு மித்து இருக்குண்ணே, 90s கிட்ஸுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்குது, இல்லைன்னா சில பேர் சன்னியாசியெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன? அது உண்மைதான். 90 கிட்ஸ் கல்யாணம் பண்ண கஷ்டங்க. ஏன்னா சொல்றீங்க? அது கொஞ்சம் லேட் ஆகும். அது பூர்வ ஜென்ம. உங்களுக்கு கொஞ்சம் நீங்க லக்கி இல்லைண்ணே. வெரி குட். 90s கிட்ஸ் காதல் வந்துட்டு மோதலாகுமா இல்லைன்னா காதலா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது காதலில் கூட சக்ஸஸ் ஆக மாட்டாங்க 90s கிட்ஸ். ஓகே, ஸோ 90s காதல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு விக்கி அண்ட் டீம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை தாண்டி 2K காதல், ஆஹா அதுதானே பயங்கரமா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இல்லையடா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, பொறாமப்படுவாங்க. அது 90s கிட்ஸ் வந்துட்டு பயங்கரமா பொறாமப்பட்டு இருக்காங்க 2K கிட்ஸ் மேல. அது என்னன்றதை இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்துலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இருந்தா காமெடிக்குனாங்க கேரண்டி. வெல்கம் பேக் டு தி ஷோ. இதுதான் காமெடிக்கு நாங்க கேரண்டி. ஓகே, ஸோ அண்ணா இந்த லவ் உங்களுக்கு என்னென்ன தோணுது?
லவ் பற்றி பேசும்போது என்ன தோணுதுன்னா காதலுங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அதை இறுக்கி பிடிச்சா இறந்துடும், லேசாக பிடிச்சா பறந்துடும். அதை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா லவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் சில பேர் அவர் சொன்னார் பாருங்க, மெயிலு பிளாக் மெயிலு, அந்த பிளாக் மெயிலெலாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. காதலில் பிளாக் மெயில் பண்ணுறது சரி, காதலுக்காக தற்கொலை பண்ணுறது தவறு. அதான் லைஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, லைஃப் வந்து ஒரு புக்கு மாதிரி, அதில் காதல் வந்து ஒரு பக்கம் மாதிரி தான். ஒரு பக்கம் கீழ்ச்சின்றதால புக்கே வந்து நம்ம தூக்கி போக முடியாதுல்ல. பக்கம் இருக்கு. ஆனால் நீ ரெமோவான ரெமோ இல்லை, தங்கத்துறையில் நீ வந்துட்டு ரெமோன்னு பேர் மாற்றிக்கணும். நான் ரெமோன்னு மாற்றிக்கிறேன், நீ சுமோன்னு மாற்றிக்கோ. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பிளாக்மெயிலா இருக்க கூடாதுடா காதல். காதலை வந்துட்டு இமெயில் அனுப்பணும்டா. கை தட்டுமா வேணாம், கை தட்டுமா. சூப்பர். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக 2K காதல் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறார் இஸ் none other than நந்தா, தர்மா அண்ட் சோஃபியா. ஊரே அவளை பார்த்தா, அவ என்ன மட்டும் பார்த்தா, யாரு சொன்னாலும் நம்ப மாட்டா, அவ தாண்டா நம்பர் கேட்டா, பசங்க சீன போட்டா, அவ கண்டுக்கவே மாட்டா. முடிஞ்சா எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற மாதிரி என் வாழ்க்கையிலையும் அந்த விஷயம் நடந்துருச்சு. ஆமா, அதுக்கு எதுக்கு நீ மூஞ்சலி மாதிரி வச்சுன்னுக்குற? ப்ரோ ப்ரோ ஓ, இன்னும் புரியல உங்களுக்கு? பிரதீப் ரங்கன் அந்த மாதிரி ட்ரை பண்றாராம். ப்ரோ வேணாம் ப்ரோ. ஏய் ப்ரோ, வந்த விஷயத்த சொல்லு. எதுக்கு வந்துக்கிற நீ? ப்ரோ நான் யாரை மீட் பண்ண வந்திருக்கேன். ஏண்டா உன் மூஞ்சுலாம் எப்போ லவ் செட் ஆச்சு? ப்ரோ இன்ஸ்டாவில் பார்த்து ஷேர் பண்ணேன் ப்ரோ. டேய் இன்ஸ்டாலலாம் லவ் பண்றதெல்லாம் டேய் கேவலமா இல்லையாடா உனக்கு? ப்ரோ இன்ஸ்டாவில் 1 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. 1 லட்சத்துக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஃபாலோ பண்ணுறது அவள் தெரியுதுக்கோசரம் அவள் போடுற எல்லா போஸ்ட்டுக்கு லைக் போடுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இதை தாண்டி அவள் டெய்லி மெசேஜ் போடுறது, இவ்வளவும் பண்ணி அவள் ஐடி தெரிய வச்சு அவளை என்ன ஃபாலோ பண்ண வச்சு அவளை எனக்கு மெசேஜ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவள் எனக்கு குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் சொல்லி கடைசியில் அவளே என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளே இங்கே என்ன பார்க்க வரேன்னு சொல்ல வச்சுருது. எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ப்ரோ? மூச்சு விடாம பேசுறாராம். நாங்களும் கை வச வச்சுக்கிறோம். பாக்குறியா? நல்லா இருக்கு. முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவனமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் பூர்வமும் சுற்றி வர செய்யும் வீலும் நாங்களும் மூச்சு பாடுவோம்டா. டேய் பாடி பிச்சைத்து பண்ணு வாங்கி சாப்பிடுறா. டேய் என்னடா டேய்? ப்ரோ ஓகே ப்ரோ, எவ்வளோ பேசாதீங்க ப்ரோ. நான் அமைதியாக இருங்க. என் ஆள் வேறு ஃபோன் பண்ணுறாளா? பேபிமா நான் இங்கே தான் பார்க்கல பிச்சை எடுத்துக்கிறேன். இல்லை நான் இல்லை, அது இங்கே ஒரு காஸ்டாக்கு வந்ததுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து ஒரே குப்பையாகுது. சும்மாறா பேபிமா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறத நினைச்சாலே இங்கே ஒருத்தன் என் வயிற்றுல கிளப்பிட்டு இருக்கான். பேபிமா நீ வா, நான் அவனை பார்த்துக்கிறேன். டேய் நானும் பார்த்துக்கிறேன். கேவலம் ஒரு பிச்சைக்காரன் என்ன மொபைல் தின்னுக்கிறேன். ஆமா தம்பி, பேபியோட அம்மாவா? பேபியோட அம்மா தான். இது கூட புரியுற மாதிரி சொல்ல தெரியல உனக்கு. பேபிமா, செல்லம்மா, டார்லிங் அதான் அம்மாவா? பேபி அவங்க அம்மா கிட்ட பேசுறோம். நல்லா பண்றேன். ஆமா வாள் எப்படி இருப்பா? ஆமா என் ஆளு ப்ரோ சமந்தா டிபி வச்சிருந்தா, லிவ்ஸ் இன் கேரளா. ஓ கேரளா போனா எந்த மெட்ரோ மிக்கி கம்மல் எந்த பெண் கட்டண்டர். இதெல்லாம் பண்ணே இருக்கக்கூடாது. நீ இதெல்லாம் பண்ணிடக்கூடாது ப்ரோ. பண்ண சொல்ற இப்ப நீ எதுவும் பண்ணாம உட்காரு ப்ரோ. என் ஆள் வர போறான், நான் பாத்துக்கிறேன். வருஷம் அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சரான. ஆமாப்பா அம்சமா அழகா. ஹலோ ஹலோ பேபிமா எங்க இருக்க? நான் இங்க தான் இருக்கேன். சாரி ஆண்டி. ஆன்ட்டியா? ஏய் நோ பேபி. நீ தான் பேபியா? நம்ம ஒன்று நினைச்சோம். சரி பரவாயில்ல. ஹாய் பேபி. இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இல்ல, கையெடு. ஆமா தம்பி பேர் நான் சொன்ன சமந்தா. சம்பந்தமே இல்லாத மூஞ்சிக்கு சமந்தான்னு பேரு. கண்டினியூ. உங்க போட்டோ பார்த்து ரொம்ப அழகா இருந்தீங்க. அப்ப நேர்ல அதை விட ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய் என்ன? ஒன்றும் இல்லைப்பா, பண்ணு வாயில மாட்டிச்சு, அதான் தூன்னு சொன்னேன் நான். சரி கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? கிஃப்ட் பழக்கமே இல்லையே. ஏய் சரி இல்லைன்னா பரவாயில்ல. எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? உனக்காக என் உயிரையே தருவேன். என்னது? காதல் யானை வருகிறது
முட்டு பிச்சை எடுக்கிறா பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறேன் நான் முத உங்களுக்கு சேட் பண்ணும்போது எனக்குள்ள லவ் வந்துருச்சு. உங்களுக்கு வந்துச்சா? எனக்கு வந்துச்சுடா நான் போயிட்டு வரேன். ஏய் வந்துச்சுன்னா போக வேண்டியதுடா. அது ஏன்டா நிக்கி மாதிரி ஏன்டா சொல்லிட்டு இருக்கிற? நான் முன்னாடி சொல்லிட்டு போவேன் நான். எனக்கு லவ் வந்துருச்சு, உனக்கும் லவ் வந்துருச்சுன்னா அப்ப மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா? அவன் எடுக்கிறான், நீ எடுக்க மாட்டேற. மயில் சிறகில் வாசனை வந்துச்சா? ஜவுடி முடி வச்சு உன்னை ஏமாத்தினுக்கிறாடே, இது கூட தெரியாம இருமா அந்த விக்கி போனா போயிட்டு போகுது. இந்த கர்லி ஏர்ல கூட நீ பார்க்க எப்படிதான் இருக்க? யோகி பாபுக்கு லேடி கேட்ட போட்டோம். பேபி நீ மூஞ்ச இப்படி வைக்கும் போது கூட எப்படிதான் இருக்கு? நஸ்ரியா மாதிரியே இருக்க நம்பு. அதே மாதிரி தான் சுரேஷும் சொன்னான். ஏய் சுரேஷா? யார் அவன்? ரமேஷோட ஃப்ரெண்டு. ஏய் ரமேஷா? அவன் யாரு? ரெண்டு பேரும் என்ன ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் டார்ச்சர் பண்ணாங்க. கல்யாணமா? கவலைப்படாத, நானும் சொல்லிட்டேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்னோட ரொம்ப பெஸ்டி. பெஸ்டியா? ஏய் என்னடி சொல்ற? டேய் பெஸ்டினா யாருன்னு தெரியாதா அவனுக்கு? தெரியாதே. நிக்கி கிட்ட கேட்டு பாரு, நிறைய பேர் பெஸ்டியா இருப்பான். ஏய் கையில பச்சைலாம் குத்தி இருக்க? இங்க பார். ஏய் ரமேஷ்னு சொன்னாங்க, பாலா பேரை பச்சை குத்தி இருக்கா? சரி இங்க பார். ஏய் இன்னும் ரெண்டு கையில பச்சை குத்தி இருக்கு, கால்ல எதுவும் குத்தி இருக்கியா? அது யாரப்ப குத்தி இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஏய் என்னடி இதெல்லாம்? ஏய் என்ன சந்தேகப்படுறியா? ஒன்னெல்லாம் எதுக்குடி சந்தேகம் பண்ணும்? கன்ஃபார்மா நீ என்ன ஏமாத்திட்டு தான் இருக்க. புரியுதா இல்லையா? ஒன்னெல்லாம் நான் லவ்வே பண்ண கூடாது. அதுக்கு நான் அந்த பிச்சைக்காரனே லவ் பண்ணிக்கலாம். ஏய் பிச்சைக்காரனா லவ்வா? போறா பாட்ட. அவளும் நானும் இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பர். நடுவுல தான் வந்தா அவ ஃப்ரெண்டுன்னு ஒரு ஜோக்கர். கையில தான் ஏய் பொம்பளை சோக்கு கேக்குதாடா பிளாடி ராஸ்கல்? உனக்கு கேட்கும்போது எனக்கு கேட்க கூடாது. ஏய் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா? நான் லவ் பண்ண மாட்டேன். ஏன் லவ் பண்ண மாட்டேன். நல்லா பாரு, என்ன மூஞ்ச பாரு, நல்லா பாரு. ஏய் என் கூட டான்ஸ்லாம் ஆடுனா என் கூட லவ் பண்ண மாட்டியா? ஏய் இன்னும் மாதிரி தெரியல. நீ ஏமாத்துன பாய் ஃப்ரெண்ட் ரமேஷ். நல்லா மூஞ்ச பாரு. நீ ஏமாத்துனதுக்கு அப்புறம் குடிச்சு பிச்சை எடுத்து இப்படி சுத்தி நிக்கிறேன்டி. ஏய் எல்லாரையும் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கியா? ஆமா ப்ரோ, ஏமாத்தி நிக்கிறா ப்ரோ. இவங்கெல்லாம் இருக்கவே கூடாது ப்ரோ. இந்த மாதிரி பொண்ணுங்களை என்ன பண்ணோம்? பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. என்ன எப்படிடா இருந்துச்சு? சூப்பர். ஏன்னா முன்னாடிலாம் அந்த காலத்தில் வந்து பார்க்காம லவ் பண்ணுவாங்க, இப்போல்லாம் முழுசாக பார்த்து தான் லவ்வே பண்ணுறாங்க. அது ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அதுவும் பாய் பெஸ்டி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் आवर லைஃப் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். பாய் பெஸ்டினா அது வேற. பாய் பெஸ்டினா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு பட்டை லவருக்கு மொட்டை. 2K காதல் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். உங்க பிளேஸ்க்கு போய் உட்காருங்க. தேங்க்யூ. காமெடிக்கு நாங்க கேரண்டி. காமெடி மக்களே, இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு 80s காதல், 90s காதல், 2K கிட்ஸ் காதல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸாக காமிச்சிட்டோம் இல்லையா? இதெல்லாம் தாண்டி பயங்கரமாக இருக்குது. எங்களால் முடிஞ்சது வரும் இந்த 3 to 4 minutes ஆஃப் ப்ளே மட்டும்தான். ஆனால் இதுலேயும் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு இல்லையாப்பா? ஆமாம் தானேப்பா? ஆமாம். தங்கப்பிள்ளை ஐயா எப்படிப்பா இருந்தது? சூப்பர் நல்லா பண்ணாங்க. அதாவது உங்களோட லைஃபுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து தான். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ யூ ஆர் அ லிவிங் எக்ஸாம்பிள். இப்போ அதான் இங்கேருந்து உட்காந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிம்மாசனத்தில் நீங்கள் வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்படி நான் அந்த ட்ராவல் இருக்கு அது பார்க்கும்போது உண்மையிலே வந்து எனக்கு இவ்வளோ வருஷம் போனது ஒரு பிரமிப்பாக இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் வந்துட்டு பிரமிப்பாக இருக்குது. டெய்லி கற்றுக்கிறது, கடுமையாக உழைக்கிறது தான். முயற்சி பயிற்சி இது ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக யாரும் பெரிய லெவலில் வரலாம். மற்றவங்க சொல்லுவாங்க அது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணலாம். அண்ணா எப்படிண்ணா இருக்கு? அதாவது இப்போ நீங்களும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் இருப்பீங்க வீட்டில், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, இல்லைனா வேறு யாராச்சும் வந்துட்டு இது கேட்கும்போது சரி காமெடி பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி இலக்காரமாக பேசிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் இந்த டைம் இப்போ வந்து பா ஒரு ஆக்டர்ப்பா, சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காருப்பா, இவரு கூட வந்துட்டு கான்டாக்ட்ப்பா, அவரு கூட நடிச்சிருக்காருப்பா. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படின்னு இருந்துச்சு? உண்மையிலே நான் காலேஜ் படி எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் ஒரு பையன் தான். அவங்க வந்து நம்மளை ரொம்ப இலக்காரமாக பேசுகிறாங்க. காமெடியா அப்படி இப்படின்னுவாங்க. இன்றைக்கி அவங்களே ஃபோன் பண்ணி பாப்பா என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துருப்பா, எல்லாம் உன்னதமாக கேட்குறாங்க, பாப்பா வா வயசுலேயே வந்துருப்பா அப்படின்னும் போது நம்மளுக்கு நான் போனேன், கல்யாணத்துக்கு போனேன். நம்ம அவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம பண்ணோம்ல,
அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்மள ரொம்ப ஏளனமாக பேசினவங்களாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒரு வீடியோ கால் பேசுகிறா ப்ளீஸ்ரா எங்கள் எல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க. அப்புறமா இப்போ அவங்களே வந்து அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. இனிமேல் நீங்கள் லைசன்ஸே காமிக்க தேவையில்ல, உங்கள் ஃபேஸு தான் லைசன்ஸு. ஆமாம். ஓகே, ஸோ நைஸ். இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குமே. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் சார் கூட பில்டப் படம் பண்ணியிருக்கேன். ஆஹா. அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட ரஜினி சாரோட லால் சலாம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. நம்ம இவர் ஹரிஷ் கல்யாண் சார் கூட ஒரு படம் பண்ணுறேன். பிரபுதேவா சார் படம், அப்புறம் மிர்ச்சி சிவா சார் கூட, சிபிராஜ் கூட நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சூப்பர். தொடர்ந்து கண்டிப்பாக இதே போல் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா மக்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே தேவை. உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்குமே இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நாயகன். அந்த நாயகன் அங்கே உட்காரலாமா? வாங்கின இங்கே அண்ணா, நீங்கள் வந்துட்டு ஒரு நாயகனாக வளர்ந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் லேண்டிங் தான். முயற்சி பண்ணோம், பயிற்சி பண்ணோம், கண்டிப்பாக லைஃப்பில் முன்னேறலாம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அண்ணன் சொன்னதை விட நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்பதான் இந்த ஷோ போயிட்டே இருக்கும். ஆங்கரிங் நானும் இதே ஷோ பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, நம்மளோட சங்கதிகள்லாம் இப்படியே போயிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வாரம் பயங்கரமா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது யாருன்னு? எந்த டீம்? 80s லவ், 90s லவ், 2K கிட்ஸ் லவ், 3 லவ்வுமே பண்ணாங்க. எனக்கு யாரும் சொல்றது தெரியலையே. இந்த டைம் நீ கண்டுபிடி. நம்ம 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவோண்ணே. தூங்கிட்டேன்னு எப்படி சொல்றது? ஐயோ அவங்களா? என் அண்ணன் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஓவர் குவாலிஃபைட் ஆயிருக்கீங்க, அதனால அந்த பரிசு எனக்கே கொடுக்கறதா எங்க அண்ணன் சொல்லிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே லாஸ்ட்டாக சூப்பராக பண்ண லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல அச்சு கொடுக்குறாப்புல. தேங்க்யூண்ணே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ அந்த சத்யா வழங்கும் ஒரு அற்புதமான கிஃப்ட் வச்சர் யாருக்கு போக போகுது அப்படின்னா கொடுங்க. அதில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கலக்குறது வந்து 3 பேரும் நல்லா பண்ணாங்க. ஜஸ்ட்டு ஒரு கெட்டப்பாவும் சரி, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாலும் சரி நல்லா பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 80 கிட்ஸ். 80 கிட்ஸுக்கு வந்து அந்த பரிசை கொடுத்தேன். ஸோ இந்த சத்யா வழங்கும் ஒரு அற்புதமான கிஃப்ட் வச்சர் 80s கிட்ஸ்க்கு. சத்யா வழங்கும் ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் வச்சர். தங்கதுரை அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். கூப்பிட்ட உடனே நீங்க வந்ததுக்கும் அதான் போன வாரம் அப்படியே சொன்னீங்க வந்துடுறேன், இந்த வாரமும் வரேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இன்னும் 2 வாரம் கழிச்சு வரேன். எங்களுக்கு பிரச்சனையே இல்லையாண்ணே, இனிமே நாங்க எஃபோர்ட் போட தேவையில்லையே. விஷ் யூ ஆல் லக் அண்ட் சக்சஸ். நீங்களும் வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்டேஜ் வந்துட்டு போயிட்டே இருக்கணும். நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்கள் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஆல். அப்படியே ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிக்கி, தங்கதுரை அண்ணா அண்ட் என்டையர் டீம் ஃப்ரம் காமெடிக்கு நாங்கள் கேரண்டி சைனிங் ஆஃப். டாடா, பாய், சே.